ஒரு நபர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர மாதிரியே ஃபேமிலில இருக்கவங்களும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. அதனால அவரோட பொண்ணு, நாளைக்கு உங்களுக்கு 25th ஆனிவர்சரி இருக்கு. இப்போ போய் ஆபீஸ் கிளம்புறீங்க அப்படின்னு கேக்குறா. முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அவனுக்கு ஃபிளைட்ல டிக்கெட் கிடைக்கல. அதனால கார்ல தான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். போகும்போது குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் வீடியோ கால் போட்டு நெக்ஸ்ட் வீக் நான் ஜிஎம் ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது கார் முன்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம் போய் கார் ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே அவன் உயிர் போயிருது. அப்புறம் அவன் இறந்தவர்கள் போற உலகத்துக்கு போயிடுறான். ஐயோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு நீங்க கார்ல வரும்போது நீங்க ஆக்சிடென்ட் ஆகி உங்க உயிர் போயிருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர்கிட்ட நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு நான் தான் காலத்தின் கடவுள், நீ உண்மையாவே இறந்துட்டு அங்க பாரு உன்னோட உடல் அப்படின்னு காட்டுறாரு. இறப்ப அவனால ஏத்துக்கவே முடியல. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் என்ன உயிரோட இருக்க விடுங்க, பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே நான் இன்னும் செய்யல, அதுக்காக கொஞ்சம் வருஷம் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு வருஷம்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு ஒரு 3 மாசம் தரேன், அதுக்குள்ள உன் வேலையை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் இறந்த அவரோட உடலுக்கு உயிர் வந்துருது. நமக்கு நாட்கள் கம்மியா இருக்கு, நம்ம குடும்பத்தை செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. நம்ம வந்து அந்த கடவுளும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூடவே வந்துடுறாரு. 25th ஆனிவர்சரி சூப்பரா போயிருது. அதனால அவர் வேலை பார்க்குற கம்பெனில முக்கியமான மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவருக்கு நினைச்சிருந்த ஜிஎம் போஸ்டிங்க வேற ஒருத்தருக்கு எம்டி கொடுத்துறாரு. அவர் எம்டி மேல ரொம்ப கோவப்பட்டுட்டு இனிமே நான் இந்த கம்பெனில வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கோவத்துல ஐடி கார்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிடறாரு. அதுக்கடுத்து அவர் பொண்ணுகிட்ட இருந்து ஒரு கால் வருது, அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு. டாக்டர்கிட்ட போய் என்னன்னு கேட்கிறாரு. ஒரு வகையான நோய், இதுக்கான ட்ரீட்மெண்ட் இங்க இல்ல ஃபாரின்ல தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா இப்ப இந்த வேலையை விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி பழைய கம்பெனிலே போய் ஜாயின் பண்ணிடுறாரு. சரி நமக்கு நாட்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றாரு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட மூத்த மகா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் ஒருத்தர் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரு நான் வேணும்னா வீட்டுக்குள்ள போ, இல்லனா வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ வெளியே போறேன்னு சொல்லி காதலனோட வெளியே போயிடுறா. அந்நேரம் பார்த்து ஃபாரின்ல வேலை பார்த்த அவனோட பையன் ஊர்ல இருந்து வர்றான். அந்த சும்மா வராம நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் தலையில் இன்னொரு குண்டை தூக்கி போடுறான். சரின்னு வேற வழி இல்லாம அவனை உள்ள விட்டுறாரு. அடுத்த நாள் அவனோட ஃப்ரெண்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இந்த விஷயத்த சொல்லி என் மூத்த மக ஓடி போயிட்டா உனக்கு என் 2வது மகளை தரேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த அவனோட மருமகா ஃபாரின்ல போய் அத்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றதை கேட்டு மகா மேல இருந்த கோபம் கொஞ்சம் குறையுது அவனுக்கு. அதனால அவன் கம்பெனி நலனுக்காக ஒரு விஷயம் பண்றான். அது ஓனருக்கு பிடிச்சு போய் அவனை எம்டி ஆக்கிறாரு. அதுக்கடுத்து வீட்டை விட்டு ஓடி போன மகா எப்படி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு போறாங்க. அவளை கூட்டிட்டு போன பையனோட அப்பா ரொம்ப கோடீஸ்வரர்னு அப்பதான் தெரியுது. ஐயோ இந்த பையனை போய் நம்ம திட்டோமே அப்படின்னு சொல்லி வெளியே போங்க அப்படின்னு சொன்ன வாயால நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்தி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு அவரோட தப்ப திருத்திக்கிறாரு. கடவுள் கொடுத்த 3 மாசத்துல 10 நாள் தான் மிச்சம் இருக்கு. அதுக்குள்ள 2வது பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா கிட்ட எனக்கு படிக்க தான் ஆசை, இந்த கல்யாணத்தை அப்பாக்காக தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். ஃப்ரெண்டோட பையன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்படுறான். அவன் பொண்ணுட்ட வந்து நீ என்ன நாள் படிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடவுள் கொடுத்த 3 மாசத்துல கடைசி ஒரு நாள் தான் இருக்கு. குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் அவனே சமைச்சு போட்டு சந்தோஷப்படுறான். பார்த்துட்டு அவரோட பொண்ணும் பையனும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க அவர்கிட்ட. பார்த்துட்டு இப்ப என் உயிர் போனாலும் சந்தோஷம் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றான். அதே மாதிரியே கடவுள் அவனை கூப்பிட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சொர்க்கத்திலேயே அவர் மனசுலயே நிரந்தரமா ஒரு இடத்த கொடுக்குறாரு.